போற்றிட மக்கள் கூடி ஒன்றிணைய வரும் திருநாளாம் பொங்கல். ஆதவனை உழவனை மாட்டினை போற்றிட மக்கள் கூடி ஒன்றிணைய வரும் திருநாளாம் பொங்கல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தீமையை தீரிட்டு நன்மையை வரவேற்கும் நாளாம் போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தீமையை தீயிலிட்டு நன்மையை வரவேற்கும் நாளாம் போகி. உழவனுக்கு ஓர் திருநாளாம் உலகம் போற்றும் நன்னாளாம். உழவனுக்கு ஓர் திருநாளாம் உலகம் போற்றும் நன்னாளாம். வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில்மழை பாராமல் பாடுபட்ட உழவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாம் தைப்பொங்கல் திருநாள். வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில்மழை பாராமல் பாடுபட்ட உழவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாம் தைப்பொங்கல் திருநாள். உழவனின் தோழனாம் நாட்டினை போற்றிட துள்ளி வரும் திருநாளாம் மாட்டுப் பொங்கல். உழவனின் தோழனாம் நாட்டினை போற்றிட துள்ளி வரும் திருநாளாம். இந்த பயிற்சி மையமும் இணைந்து நடத்தும் தைப்பொங்கல் விழாவும் கலாசார போட்டிகளும் நிகழ்வில் கலந்திருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் முன்னிலையில் தைப்பொங்கல் விழா பற்றி சிறிய பேச்சு ஒன்றை கூறலாம் என முன்வந்துள்ளேன். தமிழர்களாகிய நாம் எத்தனையோ விழாக்களை கொண்டாடுகின்றோம். அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான் தைப்பொங்கல் விழா. இவ்விழாவானது இலங்கை, தென்னிந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ் போன்ற தமிழர்கள் வாழும் நாடுகளில் கொண்டாடப்படுகின்றது. உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதும் சூரியனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் நாளாக இந்நாள் கொண்டாடப்படுகின்றது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் காலமே தை மாதம். அதனால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என எமது முன்னோர்கள் கூறியுள்ளனர்.